ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு குருவாரத்தில் ஸ்ரீ பெரியவா அனுகிரகத்தாலையும் இன்னைக்கு இன்னொரு வித்தியாசமான பதிவு பார்க்கலாம். அது என்ன, மனுஷால ஏன் துன்பம் துரத்துறது? இது ஒரு அழகான கதை மூலம் ரொம்ப அழகாக பார்க்கலாம். நாம் ஒருத்தர் நம்மளை திட்டுறா அப்படின்னா நாம் உடனே அவளை கோபம் பட்டுக்கிறோம், அவளை பழி தீக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். கோபம் ஆச்சுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய சவுண்டு எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். பக்கத்தில் தான் இருப்பா, யாரானு பேசி நம்ம கூட இருக்கிறவா பக்கத்தில் தான் இருப்பா. ஆனால் சவுண்டு என்னமோ ஒரு 10 வீட்டுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். திருவள்ளுவர் அழகாக 2 லைனில் சொல்லிட்டார். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் பிற்பகல் தமக்கின்னா தாமே வரும்னு சொல்லிட்டார். திருக்குறளை நாம் பள்ளி நாள்களில் படித்ததோடு சரி, அதுக்கப்புறம் அதை வாழ்க்கையில் பயன்படுத்துகிறதே கிடையாது. இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போவே சீத்தை ரொம்ப அழகாக எல்லாருக்கும் வாழ்ந்து காட்டியிருக்கா. என்ன பண்ணினா, அசோகவனத்தில் அவள் தனியாக இருக்கும்போது அவள் படாத துயரங்கள் கிடையாது, கஷ்டங்கள் கிடையாது. அப்போல்லாம் அவள் முழுசாக நம்பினது என்ன, இந்த துன்பங்கள்லாம் நமக்கு வருது அப்படின்னாலே நம்மளுடைய வினை பயன் அப்படின்னு முழுசாக நம்பினான். அதுக்காக அவ துன்பப்படலை, துயரப்படலை, யாரையும் கோபமாக பார்க்கலை, திட்டலை, எதுவுமே பண்ணலை. அவ அனுமன் ஒரு தடவை இவ இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கும்போது கண்டேன் சீதையின்னு சொல்லும்போது வருந்து பார்க்குறாரு இல்லையோ, அப்போது சில ஆறுதல் வார்த்தை, அனுமன் சொன்ன அந்த ஆறுதல் வார்த்தை அவளுக்கு பெரிய எனர்ஜி டானிக்காக இருக்கு. அப்போது அதை சந்தோஷப்பட்டு அனுமனுக்கு ஒரு வரம் கொடுக்குறான், நீ எப்போதுமே சிரஞ்சீவியா இரு அப்படின்னு. இப்போ அனுமன் கொண்டு வந்திருக்கிற வரம் என்ன, சந்தோஷ செய்தி என்ன அப்படின்னா, ராவணன் மாண்டான், ஸ்ரீ ராமபிரான் வெற்றி வாகை சூடினர். இந்த 2 வார்த்தை தான். அது அவளுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. இந்த சந்தோஷத்தினால அவ அனுமன் கிட்ட சொல்றா, முன்னாடி ஒரு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்து என்ன ஆறுதல் படுத்தின, அப்போ நான் உனக்கு சிரஞ்சீவியா இரு எப்போதும் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்தேன். இப்போ அதை விட ஒரு ரெட்டிப்பு சந்தோஷ செய்தி எனக்கு கொண்டு வந்திருக்க, அதனால உனக்கு என்ன வரம் வேணுமோ தரேன் அப்படிங்கிறான். அனுமனோ சிரிச்சுண்டே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தாயே, எனக்கு நீங்கள் பல மாதங்களாக இங்கே கஷ்டப்பட்டேலோ இல்லையோ, அந்த கஷ்டப்பட்ட அரக்கிகள் தான் அதுக்கு காரணம். அந்த அரக்கிகள் எல்லாரையும் தீயில இட்டு கொளுத்தணும், இது ஒன்று தான் என்னோட ஆசை அப்படின்னு அனுமன் சொல்கிறார். சீத்தை இதை கேட்டுவிட்டு, இல்லை அனுமான், கூடாது, அந்த அரக்கிகள் என்னை துன்பப்படுத்தினா துயரப்படுத்தினா வாஸ்தவம், அதுக்கு என்ன காரணம், இது முழுக்க முழுக்க நான் தான் காரணம், என்னோட வினை பயன்தான். இந்த போலியாக இருக்கிற ஆசை, மாயம்மானுக்கு ஆசைப்பட்டேன், கணவர்கிட்ட அடம் பிடிச்ச, அதை பண்ணி எனக்கு வாங்கி எடுத்துட்டு வான்னு. கூட இருந்த லக்ஷ்மணனையும், காவலுக்கு இருந்த லக்ஷ்மணனையும் அனுப்பினேன். அவர் கஷ்டத்தில் லக்ஷ்மணான அபயக்குரல் கொடுத்த உடனே லக்ஷ்மணன் ஏற்கனவே சொல்லியும் நான் போக மாட்டேன், உன்னை விட்டு நகர மாட்டேன்னு சொல்லவும் நான் லக்ஷ்மணனை திட்டி அனுப்பினேன். அந்த செயலுக்கான துன்பத்தை தான் நான் இப்போ இங்கே அனுபவித்தேன். அதனால் யார் எந்த ஒரு பழிப்பாவம் நமக்கு வந்தது செஞ்சாலும் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நாம தானே ஒழிய வேற யாரும் கிடையாது. அதனால் அரக்கிகள் பெண்கள், அதனால் அவளை நாம் துன்பப்படுத்தக்கூடாது. அந்த துன்பப்படுத்தாமல் நாம் இருக்கிற வழி என்ன அப்படின்னா, பெண் பாவம் பொல்லாதது, அந்த பழிப்பாவத்தை நீ ஏன் ஏற்றுக்கிற அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறா சீத்தை அனுமனுக்கு. அது அனுமனுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். நமக்கு ஏதோ ஒரு துன்பம் வருது, கஷ்டம் வருது அப்படின்னா அவளை உடனே பழி தீக்கணும், சண்டை போடணும் அப்படின்னு ஒரு எரிச்சல் வரும், கோபம் வரும். அவளையும் திட்டி பழிக்கு பழி வாங்கணும்னு நாமளும் துடிப்போம். அவளுக்கு நேரங்காலம் வராதா என்ன அப்படின்னு நாமளும் வெயிட் பண்ணுவோம், சொல்லுவோம் எல்லார்கிட்டையும். இது ரொம்ப மட்டமான செயல்னு சீத்தை அழகாக சொல்கிறா. இன்றைய காலகட்டத்தில் நாமளும் இதை ரொம்ப இந்த அட்வைஸை எடுத்துக்கணும் வாழ்க்கையில். நமக்கு தினம் 1000 இந்த மாதிரி வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும், நம்மளை கடந்து போகும்.
நாம் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இதுவும் கடந்து போகும்னு போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி மனசை வேற எங்கேயானு நீ லயிச்சுட்டேன்னா பக்தி மார்க்கம், பக்தின்னா அதில் எத்தனையோ வழிவகை இருக்குது. அதில் உனக்கு என்ன வழி, உனக்கு எது ஈஸியாக வரும், உனக்கு இஷ்டப்பட்டு நீ என்ன செய்கிற அப்படிங்கிறத பார்த்து நாம் தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னாலே பாதி பிரச்சனை முடிஞ்சுது. இந்த டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை நமக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாத இந்த காலகட்டத்துக்கு அவசியம். அதே மாதிரி இன்னைக்கு குருவாரத்தில் ஸ்ரீ பெரியவா அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் காத்துட்டுருக்கு, அதில் சந்தேகம் கிடையாது. நாம் பெரியவா படத்துக்கு சந்தனம் குங்குமம் இட்டு ஒரு ஹரே ராம அது சொல்லலாம். ராம 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 2 நிமிஷம் தான் சொல்கிறார். சிவ 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 சிவான்னு சொல்லி 2 நிமிஷம் சக்கரை கல்கண்டு பால் ஏதானு ஒன்று நிவேத்தியம் பண்ணி முடிகிறவா ஒரு 12 பிரதட்சணம் பண்ணி இன்னைய குருவாரத்தை நாமளும் அமோகமாக எடுத்துட்டோன்னா நமக்கு ஏன் வெற்றி வராது? நிச்சயம் வெற்றி நமதே. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.